ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களை பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக நம்முடைய ஆல் டைம் ஃபேவரட் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணி பற்றியும், பாஜக எப்படி அசூரத்தனமா வளருது, அசைக்க முடியாத சக்தியை மாறிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாரு. அவர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கும்பொழுது உண்மையிலே அப்படியே நம்ம காதுல தேன் ஊத்துற மாதிரியே இருந்தது. அதை பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாங்க இந்த ரெண்டு விவகாரங்களை பற்றியும் விலாவரையா இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எதிர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 22 நம்ம பாரத தேசத்திற்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு நாள். பல வருஷங்கள், பல நூறு வருஷங்கள் கஷ்டப்பட்டு இப்போ ஃபைனலா ஜனவரி 22, 2024 அன்னைக்குதான் அந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. நம்ம முன்னோர்களுடைய கனவு இருக்கு இல்லையா, அது நிறைவேற போகுது. நம்ம பாரத மண்ணில் பிறந்த ஸ்ரீ ராமர் அவர்களுக்கு கோவில் கட்டுறதுக்கு நாம அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இங்க திருட வந்தவன், கொள்ளடிக்க வந்தவன் பண்ணிட்டு போன அட்டகாசங்களா இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கணக்கே கிடையாது. அது அவனுக்கு அழிச்ச கோவில்கள் எண்ணிக்கை இருக்கு பாருங்க, அதெல்லாம் கணக்கே கிடையாது. இப்பதான் ஒரே ஒரு கோவிலை நம்ம ரீக்ளைம் பண்ணியிருக்கோம். இதுக்கே நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். நாம இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கிறத பார்க்கும்பொழுது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம எல்லாருமே பிளஸ்டு தான். ஆல்சோ நிறைய பேர் இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க, அயோத்தியா நமக்கு இப்ப கிடைச்சிருச்சு, பாக்கி இருக்கிறது காசியும் மதுராவும் தான், அதுவும் ஒரு நாள் நமக்கு சீக்கிரமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான கோஷங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அயோத்தியா தீர்ப்பு வந்ததோ அப்போத்துல இருந்தே இத மாதிரியான கோஷங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சமீப காலமா இது ரொம்ப அக்ரெசிவாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க சோசியல் மீடியால ஆக்டிவா இருந்தா கண்டிப்பா பாத்துருக்கலாம். காஷி மதுரா பாக்கி ஹே, காஷி மதுரா பாக்கி ஹேன்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னா, அயோத்தியா கிடைச்சிருச்சு, காஷி மதுராவும் பாக்கி இருக்கு, அதுவும் சீக்கிரமா கிடைக்கும், அது கண்டிப்பா கடைசியா தீரணும் அப்படிங்கிறது தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கமா வைங்க. துபாயில, கத்தார்ல, நிறைய அரேபிய தேசங்கள் எல்லாம் இந்து கோவில்களை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இங்க சந்தோஷப்படுறாங்க. என்னதான் அந்த இடங்கள்ல கோவில்கள் கட்டினாலும் இங்க சொந்த மண்ணுல, சொந்த இடத்துல அவங்களுக்கான கோவில் கட்டுறதுதான் பெருமையே. ஐ ஹோப் கண்டிப்பா அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு அயோத்தியாவுக்கு போயிருந்தாரு. ஏகப்பட்ட நல்ல திட்டங்கள் மக்களுக்காக கொடுக்கறதுக்காக அங்க போயிருந்தாரு. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு அயோத்தியால விமான நிலையமும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அந்த விமான நிலையத்திற்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, மகரிஷி வால்மீகி விமான நிலையம்னு வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்களேன், மோடி அவர்களுக்கு அரசியல் பண்ண தெரியுதா? பொழைக்க தெரியாத மனுஷனாகிறாரு இந்த மோடி அவர்கள். இவரெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுவே இந்த காலகட்டத்துல காங்கிரஸ் ஆட்சியில இருந்து அந்த அயோத்தியால விமான நிலையம் கட்டியிருந்தாங்கன்னா, அந்த விமான நிலையத்துக்கு என்ன பேர் வச்சிருப்பாங்க? ஒண்ணு இந்திரா காந்தின்னு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ராஜீவ் காந்தின்னு வச்சிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நேருன்னு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 3 பேரை தவிர வேற எந்த பேருமே அந்த காங்கிரஸ் அந்த விமான நிலையத்துக்கு பேர் வச்சிருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஏங்க தமிழகத்துல, நம்ம தமிழகத்துல இங்க சாதாரணமா கட்டுற இந்த பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்ஸ், இதுக்கே யாரோட பேர் வைக்கிறாங்க? இப்ப ரீசெண்டா கலைஞரோடைய பெயர்ல கீழம்பாக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணியிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, மோடி அவர்கள் அவ்வளவு பெரிய விஷயம் ஒண்ணு பண்ணிக்கிறாரு, ஆனா பேர் யாரோட பேர் வைக்கிறாரு? வால்மீகி அவருடைய பேரை வைக்கிறாரு. இதுவே இவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோட பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தலைவர்கள் பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி ஏதாச்சும் மோடி பண்றாரா? இல்லைங்க, வேஸ்ட்டுங்க மோடி. அவருக்கு அரசியலும் பண்ண தெரியல, பழகவும் தெரியல, எதுவுமே தெரியல அவருக்கு. தமிழகத்துல பாருங்க, பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு, பார்க்கு என்ன கட்டினாலும் கலைஞரோட பேர் வச்சிருவாங்க. கலைஞர் நூலகம், கலைஞர் பார்க்கு, கலைஞர் பேருந்து நிலையம், இது மாதிரி எல்லாத்துக்குமே கலைஞர் 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 சொல்லிட்டு அவருடைய பேர் தான் வச்சுட்டு இருக்காங்க. நல்ல வேலை ரயில்வேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போயிடுச்சு. அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கும் நம்மளுடைய கலைஞரோடைய பெயரை தான் இவங்க வச்சிருப்பாங்க. இப்ப ரீசெண்டா சோசியல் மீடியால எல்லாராலும் பேசப்பட்டு வருது, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் தான் மோடி அவர்களை இப்படிதான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ அது கூடவே சேர்த்து தமிழகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களையும் சேர்த்து வச்சு பயங்கரமா கலாச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா இப்போ இந்த கலைஞர் பேருந்து நிலையம் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு இல்லையா, இது கூடயும் லிங்க் பண்ணிட்டு என்னென்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம், உங்க அப்பா வீட்டு சொத்தையா கேட்டோம், நாங்க மக்களோட வரி பணத்தை தானே கேட்கறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த விவகாரத்தை இது கூட லிங்க் பண்ணி, நீங்க என்ன உங்களுடைய கை காசு போட்டு இந்த பேருந்து நிலையத்தை கட்டினீங்களா? இல்ல, அப்ப எதுக்கு நீங்க கலைஞருடைய பெயரை இந்த பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் தொடர்ந்து சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. இதை விட காமெடியான விஷயம் என்னன்னா, அதிமுக ஆட்சி காலகட்டத்துலதான் அந்த பேருந்து நிலையம், இந்த கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அந்த பேருந்து நிலையத்துக்கான டெண்டர்லாம் ஓபன் ஆச்சு. அப்போவே அந்த ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ திமுக ஆட்சி காலகட்டத்துல இந்த ஒரு பேருந்து நிலையம் ஓபன் பண்ணதுனால அந்த பேருந்து நிலையத்துக்கு கலைஞர் அவங்களுடைய பேரை வச்சுட்டாங்க.
இதை விட ஃபன்னான விஷயம் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த பேருந்து நிலையம் டிசைன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உதயசூரியன் மாதிரி இருக்கும். ஓகே, உதயசூரியன் மாதிரி பண்ணிருப்பாங்க. எடப்பாடியார் என்னத்த டிசைன் பார்த்தாருன்னு தெரியல, அழகா அவங்க உதயசூரியன் மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதை கூட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணாம அவர் எப்படிதான் அந்த டிசைனுக்கு அப்ரூவல் கொடுத்தாருன்னு தெரியல. இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது பொதுவா இங்க ஒரு டாக் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டு பேருமே ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலா இவங்களுக்கு பெருசா வித்தியாசம் எல்லாம் ஒண்ணு கிடையாது. இவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரியான சித்தாந்தம் தான், ஒரே மாதிரியான கோட்பாடுகள் தான் அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க இல்லையா. இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சம்திங் ஏதோ உள்ளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் போல. அதனாலதான் எடப்பாடியார் அவர்கள் அந்த ஒரு டிசைனுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பேசிட்டு வராங்க. சரி, நமக்கு அது தேவையில்லாத விஷயங்கள். அது திமுக அதிமுக அந்த திராவிட கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், அதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நாம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முக்கியமான மேட்டருக்கு வந்துடலாம். திரு மோடி அவர்கள் இன்னைக்கு அயோத்தியாக்குள்ள வரும்பொழுது அவருக்கு கொடுத்த வரவேற்பு இருக்கு பாருங்க, பா, அதெல்லாம் சொல்லி மாளாது. பாக்குறதுக்கே 1000 கண்கள் வேணும். ஏன்னா மோடி அவர்கள் வண்டியில வராரு, உடனே பாத்தீங்கன்னா அவர் ரோட் ஷோவா மாத்திட்டாரு. அந்த விஷயத்த அவர் அப்படியே ரோட் ஷோவா கன்வெர்ட் பண்ணிட்டாரு. மக்கள் ஜே 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 ஜேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மோடி அவர்கள் பொறுமையா வரும்போது அவர் மேல அங்க இருந்த மக்கள் எல்லாருமே பூக்கள் வாரி இறைக்கிறாங்க. லிட்ரலி அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது மோடி அவர்கள் ஸ்ரீ ராமரா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. இதுக்கேத்த மாதிரி அங்க இருந்தவங்க எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. இதை சொல்லும் போது எனக்கு பயங்கரமா கூஸ்பம்ஸா இருக்கு. அவ்வளவு பேர் பயங்கரமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க. இருந்த ஒட்டுமொத்த மக்களும் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஹெட்செட்ல கேட்கும் போது ஒரு எக்கோ வரும் பாருங்க. சொல்லும் போது நினைக்கும் போது இங்கெல்லாம் கூஸ்பம்ஸ் ஆகுது. அது உண்மையிலே செம ஃபீலா இருந்தது. அயோத்தியால மோடி அவர்கள் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாரு. அண்ட் ஆல்சோ ஒரு சில முக்கியமான விஷயங்களா பேசியிருந்தாரு. இங்க சைட்ல உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் போற தயவு செய்து பாருங்க. உலகில் எந்த நாடாக இருந்தாலும் வளர்ச்சியில் புதிய உச்சத்தை எட்ட வேண்டும் என்றால் அது தனது பாரம்பரியத்தை கவனிக்க வேண்டும். வளர்ச்சியும் பாரம்பரியமும் இந்தியாவை முன்னெடுத்து செல்லும். நாட்டின் வரலாற்றில் டிசம்பர் 30ஆம் தேதி முக்கியத்துவம் வாய்ந்தது. 1943ஆம் ஆண்டு இதே நாளில் தான் அந்தமான் தீவுகளில் இந்திய தேசிய கொடியை ஏற்றிய நேதாஜி சுதந்திரத்தை பிரகடனம் செய்தார். இன்றைய இந்தியா தனது புண்ணிய தலங்களை அழகுபடுத்துவதுடன் டிஜிட்டல் தொழில்நுட்பம் நிறைந்த நாடாக உள்ளது. ஜனவரி 22இல் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் வரலாற்று நிகழ்வை உலக நாடுகள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. இன்று துவங்கி வைக்கப்பட்டுள்ள வந்தே பாரத், அம்ரித் பாரத் ரயில்கள் மூலம் ரயில்வே துறை வளர்ச்சி பெறும். அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட துவங்கியதும் ஏராளமானோர் இந்நகரை நோக்கி வர துவங்கினர். இதனை மனதில் வைத்துக் கொண்டு வளர்ச்சி பணிகளை துவக்கினோம். இன்று அயோத்தி விமான நிலையம் ரயில் நிலையத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது. விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகி பெயர் சூட்டியது மகிழ்ச்சி அளிக்கிறது. கடவுள் ராமரின் பணிகளை ராமாயணம் மூலம் நமக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் வால்மீகி. நாட்டிற்காக புதிய தீர்மானம் எடுத்து புதிய ஆற்றலை நமக்குள் நிறைவேற்ற வேண்டும். இதற்காக 140 கோடி பேரும் தங்களது வீடுகளில் ஜனவரி 22 அன்று ராமஜோதி ஏற்றி அன்றைய தினம் தீபாவளி கொண்டாட வேண்டும். இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார். ஜனவரி 22ஆம் தேதி தீபாவளியா நீங்க கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ நடந்து முடிஞ்ச தீபாவளி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டாசுலாம் வெடிக்கூடாது, இந்த நேரத்துக்கு தான் நீங்க வெடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜனவரி 22 இதுக்கப்புறமா பாருங்களேன், வருஷம் ஜனவரி 22ல எல்லாருமே பட்டாசு வெடிக்க போறாங்க, தீபாவளியா கொண்டாட போறாங்க. இதுக்கப்புறம் நமக்கு மொத்தம் 2 தீபாவளியா வரப்போகுது. ஒன்னு ஜனவரி 22லயும் கண்டிப்பா கொண்டாடுவாங்க, அண்ட் ஆல்சோ தீபாவளி வரும் இல்லையா, அன்னைக்கும் மக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ எல்லாருமே ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை கொண்டாடுற வகையில மோடி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வீட்லயுமே விளக்கேத்துங்க. இல்ல ராமஜோதின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதாவது அவர் விளக்கேத்துறது தான் அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல விளக்கேத்தி கொண்டாடுங்க.